இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் ஆரோக்கியமான வணக்கங்கள். இப்போ கண்களோட அழகை கெடுக்கிற மற்றொரு விஷயம் கருவளையங்கள். இந்த கருவளையங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் தூக்கம் இல்லாததும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பரம்பரை, ஊட்டச்சத்து குறைந்த உணவு, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது, அப்புறம் கண்களுக்கு அதிக வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்குது. ஸோ இந்த கருவளையங்கள் போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் இப்போ கொடுக்குறேன். தாய்ப்பாலோட இளநீர் சேர்த்து கருவளையங்கள் உள்ள பகுதியில் மசாஜ் செஞ்சு வரலாம். அப்புறம் இந்த கற்றாழை ஜெல்லோட பன்னீர் கலந்து கண்களின் கீழ் பகுதியில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவி வந்தால் கருவளையங்கள் மறையும். ஐ கேர்னு வரும்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ கண்களை பாதுகாத்துக்கணும். ஸோ அந்த வகையில் கருவளையம் நீக்கிறதுக்கான சில குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். உருளைக்கிழங்கு சாரோட 2 டீஸ்பூன் கோதுமை மாவு கலந்து கருவளையங்கள் தடவி 10 நிமிஷம் கழித்து கழுவலாம். விளக்கெண்ணெயை கண்களை சுற்றி தடவி 15 நிமிடம் கழித்து கழுவினால் கண்கள் குளிர்ச்சி அடைவதோட கருவளையங்களும் மறையும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, முட்டையோட வெள்ளைக்கருவை கண்களின் கீழ்ப்பகுதியில் தடவி வந்தாலும் கருவளையங்கள் ஏற்படுவதை தடுக்கலாம். அதாவது வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இளம் வெற்றிலையை பன்னீரில் நனைச்சு கண்களுக்கு மேலே சிறிது நேரம் பற்று மாதிரி போட்டு எடுக்கலாம். ஸோ இதனால் கண்கள் புத்துணர்ச்சி பெறுவதோடு கருவளையங்களும் நீங்கும். அந்த விளக்கெண்ணெயோட பாதாம் எண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெய், இதை 2ஐயும் கலந்து மிக்ஸ் பண்ணி கண்களை மூடி அப்படியே சுற்றிலும் மசாஜ் பண்ணலாம். ஸோ இதனாலும் கண்களோட கருவளையங்கள் மறைந்து புத்துணர்ச்சியும் அழகும் பெறும். அதே மாதிரி பன்னீர் ரோஜா இது ஈஸியாகவே கிடைக்கும். இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு சுத்தமான நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆறியதும் அந்த நீரை வடிகட்டி வச்சுக்கோங்க. தினமும் இந்த தண்ணீரில் பஞ்சு நனைத்து கண்களுக்கு மேலும் கீழும் தடவி வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும். இதனால் கருவளையங்களும் மறைந்துவிடும். வெள்ளரிக்காயோட தயிர் சேர்த்து விழுதாக அரைத்து கண்களை சுற்றி தடவி வர கொஞ்ச நாளே கருவளையம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். இதே வெள்ளரிக்காவை நீங்கள் என்ன பண்ணால் 1/2 கப் அளவுக்கு துருவிக்கிட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் பரப்பி அதை அப்படியே கண்கள் மேலே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட கண்கள் புத்துணர்ச்சி அடையும், கருவளையங்களும் வராது. பாதாம் விழுத கூட இந்த கருவளையங்களில் தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. இந்த கருவளையங்கள் மறைந்துவிடும். பாதாம் எண்ணெயாகவே கிடைக்கும். அதே மாதிரி வைட்டமின் இ ஆயில், இது 2த்துல ஏதாவது ஒன்று கண்களை சுற்றி அப்படியே தடவி மெதுவாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட கருவளையங்கள் ஓடி போயிடும். புதினா இலைகள் கூட, அந்த சாரை கூட நீங்கள் கருவளையம் உள்ள பகுதிகள் தேய்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவினீங்க அப்படின்னா குளிர்ந்த நீரால கழுவணும். இதுவும் கண்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். கருவளையங்கள் மறையணும் அப்படின்னாலே ரத்த ஓட்டம் நல்ல சீரா இருக்கணும். தேனை விரல் நுனியில தொட்டு கண்களை சுற்றி அப்படியே லைட்டா தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ந்த நீரினை தொட்டு அப்படியே கண்களை சுற்றிலும் லேசா மசாஜ் செஞ்சுட்டு அப்படியே கழுவிடணும். அப்போ கருவளையம் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கும். சிறிதளவு மஞ்சளை தேங்காய் எண்ணெயில் குழைத்து கருவளையத்தின் மீது தடவி 5 நிமிடம் கழித்து கழுவவும். தொடர்ந்து செய்து வர விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கான டிப்ஸாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா பெண்களுடைய கண்கள். ஸோ கண்களை பராமரிப்பதற்கான நிறைய குறிப்புகள்லாம் நம்ம வைத்தியன் கொடுத்தாரு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.